அவனுடைய பள்ளிக்கூடத்துக்கே சென்று அவன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேத பாடசாலைக்கே சென்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள் என்று அவர்களை நல்வழியின் பக்கம் அழைக்கிறார். இது நபிகளாரிடத்தில் இருந்த மனப்பூர்வமான அந்த மக்களை சீர்திருத்த வேண்டும் என்ற எண்ணம். அவன் யாராக இருந்தாலும் சரி, மனிதன் தவறுதலாக யாரோ ஒருவர் வழிகாட்டுதலின் மூலமாக ஏதோ ஒரு தப்பாக போய்விட்டான், அவனும் திருந்த வாய்ப்பு இருக்கிறது. அவனிடத்திலும் இந்த கொள்கையை நாம் போய் சொல்லுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாமும் நம்ம எத்தனை சமுதாயத்திடத்தில் இந்த கொள்கையை போய் நாம் சேர்த்திருக்கிறோம். இந்த சமுதாய மக்களிடத்திலே இந்த கொள்கையை பற்றிய விழிப்புணர்வை எத்தனை பேர்களிடத்தில் நாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். நம்ம பகுதியிலே சுற்றி இருக்கக்கூடிய எத்தனை பேர்கள் மாற்று மதத்தவர்கள் இருக்கலாம், அவர்களிடத்திலெல்லாம் இந்த கொள்கையை போய் நாம் சேர்த்திருக்கிறோமா என்பதை நாம் கவலைப்பட வேண்டும். அதை செய்வதற்குரிய வழிவகைகளை இருக்கணும். அவன் ரொம்ப மோசமானவர்கள் எதிரிகளாக இருந்தாலும் அல்லாஹ் நாடி விட்டான்னா மாற்றிடுவான். உள்ளங்களை மாற்றுபவன் அல்லாஹ். மிகப்பெரிய எதிரிகளாக இருந்தவர்கள் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு போன்றவர்கள் எல்லாம் அல்லாஹ் மாற்றிருக்கிறான். துஸ்ஸலாம் போன்றவர்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மாற்றியிருக்கிறார். அல்லாஹ் நாடினான் என்று சொன்னால் ஒரு நிமிடம்தான் அத்தனை பேர்களும் ஓரிரை